வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனலை யாரும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் யூடியூப்ல சரியா வரலன்னா அதில் அப்டேட் வந்துடும். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பேங்காக்ல இருக்கிற இங்கோட ஆஃபீஸ்ல உட்காந்து அவ பயங்கரமா ஜுவல்லரி டிசைன் பண்ணிட்டு இருக்கா. நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்ப சடனா அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வருது. அதை பார்த்த உடனே அவ நர்வஸ் ஆகுறா. போன் அட்டன் பண்ணாம பதட்டமா வரைஞ்சிட்டு இருக்கும் போது இந்த மாச கடைசியில நானும் உங்க அப்பாவும் தாய்லாந்து வர போறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ். அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வருது. பயத்திலே பயங்கரமா வாமிட் பண்ணிட்டு அங்கிருந்து நடக்க முடியாம நடந்துட்டு வர. கரெக்டா அந்த இடத்துக்கு டின் வந்து விழுக போறாவள புடிச்சுக்கிறா. ஹாஸ்பிட்டல் போலான்னு டின் சொல்ல, எனக்கு இந்த இடத்த விட்டு வெளியில போனா போதும்னு ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. பசியில தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்ல அவளுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அப்புறம் தான் அவளுக்கு ஒரு பேனிக் அட்டாக். அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உடனே குணப்படுத்தணும், ஹாஸ்பிட்டல் போலான்னு டின் சொன்னாலும் இந்த மாதிரி நிலைமையில என் கூட எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான் இருக்கணும். ஆனா நீ தான் என் கூட இருக்க. எனக்கு க்ளோஸ் ஆனவங்கனாலதான் இவ்வளோ ப்ராப்ளமும். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ ஃபேமிலி கிட்ட போய் சொல்லுவேன். ஆனா எனக்கு பிரச்சனையே என் ஃபேமிலினாலதான் சொன்ன மேல் தான் சரி. அவங்க அப்பா அம்மா கூட தான் ஏதோ பிரச்சனை போலன்னு புரிஞ்சுக்கிறான். உனக்கு எந்த பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணு. உனக்கு சேஃப் ஜோன் வீட்ல இல்லைன்னா வெளியில தேடு. அது நானா கூட இருக்கலாம். என் ஊர்ல இருந்து பேங்காக் வரதுக்கு நீ ஒரு ஃபோன் கால் பண்ணா போதும், நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு பாசமா சொல்ல ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோவும் ஹீரோயினும் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தன் இவங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ தப்பா இருக்கே, அஃபேர்ல இருக்காங்களா, இதை உடனே எல்லார்கிட்டயும் சொல்லணுங்கிற மாதிரி அங்க இருந்து போறான். இவங்களும் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே எக்ஸ் வரான். இப்பதான் நேத்து நிஜமா என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அவன் ஒன்னும் மயக்கம் போட்டெல்லாம் அங்க விழுக்கல. அவன் பர்பஸா அங்க வந்து வாழையிலெல்லாம் பார்த்து அதுக்குள்ள அவன் வேணும்னே தான் போய் படுத்திருக்கான். இவங்க இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் தான் ஹீரோ வந்து தூக்கிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தவன் யாருக்கும் ஃபோன் பண்ணி நான் உள்ள வந்துட்டேன், ஆனா இங்க ஒரு சின்ன பிரச்சனை, முடிக்க வேண்டியதா கண்டிப்பா முடிச்சிருவேன்னு என்னமோ பிளான் போட்டுட்டு இருக்கான். கேன்டீன்ல இருந்து கிளம்பின ஹீரோவும் ஹீரோயினும் பிசினஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்னடானா ஹீரோனை கிஸ் பண்ணணும் போல இருக்கு. ஆனா ஹீரோயின் என்னடானா பிசினஸ் பத்தி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனி பிஆர் யாரு அப்படின்னு கேட்ட மேல் தான் அந்த சித்தின்னு தெரிய வருது. பிஆர்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. நான் பிங்க இங்க வர சொல்லி அந்த வேலையெல்லாம் அவளை பாத்துக்க சொல்றேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அவளோட தம்பியான ஓம் கிட்ட இருந்து போன். என்னால இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாதுன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அவன் ஒரு கேமர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சடனா கரண்ட் போயிடுது. வெளியில வந்து பார்த்தா யாரையுமே காணோம். சித்தி பொண்ணு வந்து அம்மா கரண்ட் பில் கட்டல, அதனாலதான் கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்ல ஸ்ட்ரீமிங்ல வந்த காசெல்லாம் வச்சு கட்டி தான் எப்படியோ கரண்ட் மறுபடியும் வந்திருக்கு. இதெல்லாம் அவகிட்ட சொல்ல என்னாச்சு இப்ப அவங்க என்னதான் பண்றாங்கன்னு ஹீரோயின் கேட்டா, அங்கிருந்து வந்ததுல இருந்து உங்க கூட அவங்க பேசல சரி, ஆனா வீட்டையாவது நல்லா பாத்துக்கணும்ல. டெய்லியும் காலையில ஏதாவது ஒரு பொருள் ஆன்லைன்ல இருந்து ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்காங்க. கேட்டா காசு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஷாப்பிங்க்கு மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து காசு வருதுன்னே தெரியல. என்னால நீங்க இருக்கவே முடியாதுன்னு கதறான். இதனாலேயே அடுத்த நாள் காலையில பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு போகலான்னு கிளம்ப. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சோடனே நான் கண்டிப்பா இங்க வந்துடுறேன்னு ஹீரோ சொன்னாலும் அதெல்லாம் வேணாம், நான் என் வீட்டுக்கு தானே போறேன், நான் என்ன போருக்கா போறேன், நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பும் போது பிங் கிட்ட பிஆர் வேலையை உன்னை நம்பி கொடுத்துருக்கேன், பத்திரமா பாத்துக்கோன்னு கிளம்புறாங்க. ஹீரோ நான் உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. ஆனா விசுவாசம் தலை நயன்தாரா ஸ்டைல்ல கையை மட்டும் தான் கட்டி பிடிச்சுக்கணுமா. இன்னொரு பக்கம் இங்கும் சரி டின்னும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்குக்கும் டின்ன பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. கட் பண்ணா ஹீரோயின் ஊருக்கு வந்துட்டாங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு அவங்க ஆன்டிக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ரூம்குள்ளேயே இருக்காங்க. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, சரி அவ போயிருப்பா அப்படின்னு வெளியில வந்து தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா ஹீரோயின் இன்னும் போகல. என்னாலும் உங்க கூட பேசாம போக மாட்டேன் அப்படின்னு வலுக்கட்டாயமா பேச வைக்க, காசுலன்னு ஷாப்பிங் பண்றீங்களே கொஞ்சமாவது காசு சேர்த்து வைக்கணும்ல அப்படின்னு கேட்டா, நான் இப்பவோ அப்போவோன் இருக்கேன், எப்ப வேணாலும் செத்து போயிடுவேன், எனக்காக நான் கொஞ்சம் வாழக்கூடாதான்னு சொல்றா. பொறுப்பே இல்லாம பேசாதீங்க, உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன நிலைமை, அவங்கள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களான்னு பாயிண்டா பேச, நீ எதுக்கு இங்க வந்த, உடனே வீட்டை விட்டு வெளியில போகணும். ஹீரோயினா தரன்னு வெளியில எடுத்துட்டு வந்து விட்டது மட்டும் இல்லாம பயங்கரமா திட்டுறா. ஹீரோயினும் பொறுக்க முடியாம சின்ன வயசுல இருந்து பண்ண எல்லா கொடுமையும் சொல்றா. உங்களோட ஃபேமிலி ஆகிறதுக்கும் உங்களோட லவ் எனக்கு கிடைக்கிறதுக்கும் சின்ன வயசுல இருந்து என்னால எவ்வளவு முடியுமோ எல்லாமே பண்ணிருக்கேன். படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போய் எல்லா காசையும் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன், ஆனா அது எல்லாத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்க. ஒரு பொண்ணா என்னால எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ எல்லாமே இந்த குடும்பத்துக்காக பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டது ஓம் மட்டும்தான். உங்க 2 பேருக்கும் என்னோட அருமை தெரிஞ்சதே இல்ல. நான் இங்க இன்னைக்கு வந்தது கூட ஓம்காக தான். ஒருவேளை நீங்க 2 பேரும் உங்களோட தப்ப நினைச்சு வருந்துனீங்கன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன், அப்படி இல்லன்னா நான் ஓம கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்ல அவ சும்மா இல்லாம ஹீரோன்னு அடிக்க வரா. கட் பண்ணா ஹீரோ டின் கிட்ட நான் சொன்னதை முடிச்சிட்டியான்னு கேட்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுன்னு ஏதோ சீக்கிரட்டா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் எக்ஸ் கூட உட்காந்து பேசும்போது தான் தெரியுது இங்க எப்பவுமே ஒரு ஜெம் ஸ்டோன் வேணும்னு கேட்டே இருந்திருப்பா. அது இவங்களோட மைண்ட்ல கிடைச்சதே இல்ல. அதனால இல்லன்னு அவங்க அப்பாவும் சரி ஹீரோவும் சரி சொல்லிருப்பாங்க. ஆனா அதே ரகத்தை சேர்ந்த கல்லு உங்களோட மைண்ட்ல இருக்கு. என்னோட ஸ்டடீஸ் மூலியமா நான் அதை கண்டுபிடிச்சேன்னு எக்ஸ் சொல்ல, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா வேற ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஏஜென்ட் மாதிரி இருக்கே, ரகசியமா வேவு பார்க்க வந்திருக்கியான்னு டின் கேட்க, நான் யாருக்காகவும் வேலை பார்க்கல, என்ன வேலையை எடுத்துக்கிட்ட உங்க அப்பாக்காக தான் நான் வேலை பார்க்கறேன், இது என்னோட ஹார்ட் ஒர்க், நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது, அதுவும் இது உங்க அப்பாவோட மைண்ட்ல கிடையாது, ப்ளோ பாயில தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ ட்ரெடிஷனலா ஜெம் ஸ்டோன் எல்லாம் எடுப்பாரு இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த 3 கல்லும் இருக்கிறதா அவன் சொல்றான். கட் பண்ணி இங்க என்னாச்சுன்னு காட்டினா அவ அப்படி பேசினதுக்கு ஹீரோயின் அடிக்கிறா. அப்ப இன்னும் நீங்க தப்பா உணரலன்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொன்னதும் பக்கத்துல இருக்கிற ஹோஸ் எடுத்து அவன் முகத்திலே தண்ணி அடிக்க வர. இது இப்ப மட்டும் இல்ல, சின்ன வயசுல
வயசுல இருந்து பல டைம் இந்த கஷ்டத்தை ஹீரோயின் அனுபவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைம் இந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளியில வந்துருவேனா, நான் மீண்டுருவேனான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் அது மாறவே இல்ல அப்படின்னு வருத்தத்தோட கண்ணை முடிக்க ஆன்ட்டி அடிச்ச தண்ணி மேல படவே இல்ல. கண்ணை திறந்து பார்த்த மேல தான் தெரியுது மேல படாத மாதிரி கொடையை பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஹீரோ இருக்காருன்னு. ஏற்கனவே ஹீரோயினை நிறைய டைம் காப்பாத்திருப்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த பில்டிங்கை வாங்கிக்கிறதுக்கு நீங்க நோட்டீஸ் விட்டுருந்தீங்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு கால் வந்திருக்குமே, அது நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை முடிச்சிட்டியான்னு தின்கிட்ட கேட்டிருப்பார்ல, அது இதுதான். இந்த பில்டிங்கை வாங்கி இவங்களோட கடன் பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப இவங்க இதெல்லாம் பண்ணதை பார்த்து என்னால இந்த பில்டிங் எல்லாம் வாங்கிக்க முடியாது, இந்த பில்டிங் எல்லாம் இடிச்சு தள்ள போறேன் அப்படின்னு பயங்கர டென்ஷனா கத்திட்டு இருக்கா. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ரெண்டு பேருமே கத்துறாங்க. கட் பண்ணா இன்னும் ஹீரோவும் வெளில நின்று பேசிட்டு இருக்கும்போது கொடையை இறக்கடா, இன்னும் எதுக்கு பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, மறந்துடாத இந்த கொடையை நான் கொண்டு வந்தனாலதான் இன்னைக்கு அந்த ரொமான்டிக் சீன் நடந்தது அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக். ரெண்டு பேரும் உங்க கார்ல வந்து இறங்கும் போது ஆன்ட்டி ஹீரோயின் மேல தண்ணி அடிக்கிறதுக்கு ஹோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மேல தான் கொடையெல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்து ஹீரோயின் முன்னாடி கொடையை வச்சிருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டா. சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு கார் எடுத்துட்டு போயிடுறான். ஏன்னா ஹீரோ இங்கதான் ஸ்டே பண்ண போறாரு. உன்னை தனியா விட்டுட்டுலாம் என்னால போக முடியாது, கண்டிப்பா நீ வர வரைக்கும் நானும் இங்கதான் இருப்பேன்னு ஹீரோ வீட்டுக்குள்ள போய் ஹீரோயின் போட்டோஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்க ஒரு ஃப்ரேம் கூட இல்ல. ஒரு செவர்ல மட்டும் ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்க. உனக்கான பெட்ரூம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டா, நீ ஓம் கூட தங்கிக்கோ. ஒருவேளை ஹீரோ தூக்கத்துல நடந்தா என்ன உடனே எழுப்புன்னு ஓம் கிட்ட சொல்ல. தூக்கத்துல நடப்பானா அப்படின்னு அவன் ஷாக் ஆகி நிக்கிறான். இதெல்லாம் நடக்கும்போது ஆன்ட்டியும் சரி ஆன்ட்டி பொண்ணும் சரி ஹீரோ பார்த்து அப்படியே பயந்து நடுங்குறாங்க. கட் பண்ண நைட்டு ஹீரோக்கு ஹீரோயின் தான் குக் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல உப்பு கொஞ்சம் அதிகமா போச்சு. பரவாயில்லமா, நான் சின்ன பையன் தான், என் கிட்னி எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, உப்பு கொஞ்சம் கூடுதலா போச்சுன்னா என்ன, அதெல்லாம் நான் சாப்பிட்டுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட, ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்தா பயங்கர உப்பு, இதை நீ சாப்பிடாத, நான் வேற ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் என்னமோ எடுக்க போறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட சின்ன வயசு ஆல்பம். ரொம்ப அழகா கியூட்டா ஹீரோயின் இருக்காங்க. அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டே இருக்கா. கொஞ்சம் தான் போட்டோஸ் இருக்கு, மிச்ச போட்டோஸ்லாம் எங்கேன்னு கேட்ட மேல் இந்த போட்டோஸ்லாம் என்னோட பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும்போது எடுத்தது, அவங்க இறந்தக்கப்புறம் என்ன யாருமே போட்டோ எடுக்கல, அப்படியே எடுத்தாலும் நான் சந்தோஷமாவா இருக்கேன் என்ன போட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஹீரோயின் வருத்தத்தோட சொல்றாங்க. நாம் இன்னும் கொஞ்சம் சூனா மீட் பண்ணிருக்கலாம், அதுவும் எவ்வளவு சீக்கிரம்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம், அப்ப நான் உன்னை போட்டோ எடுத்திருப்பேன் அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்கா ரெண்டு பேரும் கிஸ் பண்ண நெருங்கிட்டு இருக்க. தட்டா புடான்னு பாத்திரம் ஒருட்டுற சவுண்டு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஓம் அடுத்து நீ தான் குளிக்கணும், போய் குளி அப்படின்னு ஹீரோவை அந்த சீனை கட் பண்ணி கூட்டு போக வைக்க, விட்டா உன் கசின் என்ன கொன்றுவான் போலயே அப்படின்னு ஹீரோவா இங்கிருந்து கிளம்பி போறாங்க. நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது கொன்றுவான் போலேன்னு ஹீரோ சொன்னது மட்டும் ஹீரோயின் மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கு. அப்பப்ப கதவை தட்டி பார்க்க அவன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் சைலண்டா தூங்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல ஹீரோவே வந்து அமைதியா இருக்கணும், அவன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான், அவன் முடிச்ச மேல் நானும் தூங்கிப்பேன், ஒன்னும் இல்ல நீ போய் தூங்குன்னு ஹீரோயின் அனுப்பி வைக்க அவனும் ஸ்ட்ரீமிங்லாம் முடிச்சுட்டு வரான். ரெண்டு பேர் தூங்கும்போது ஒருத்தர் எப்படி பாத்துக்கிறாங்கன்னு பாருங்க. வந்ததுல இருந்து ஹீரோயின் உன்னை பத்தி தான் அதிகமா சொன்னான். பரவாயில்லையே, நீ அவகிட்ட ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிற போல. சரி இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு கேட்ட மேல் தான் தெரியுது அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ற விஷயம் ஓமுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஹீரோ லிட்டில் ப்ரோன்னு கூப்பிட, அவன் ப்ரோன்னு கூப்பிட, ஹீரோயினை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ரெண்டு பேரும் பேசிட்டே நைட்டு தூங்கிடுறாங்க. ஹீரோயின் முழிச்ச உடனே முதல் வேலையா இந்த ரூமுக்கு தான் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை திறக்காததுனால ஓபன் பண்ணி பார்த்தா ரெண்டு பேரும் சூப்பரா தூங்கிட்டு இருக்க. பரவாயில்லையே, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒத்து போயிடுச்சுன்னு சந்தோஷம் தான். இங்க என்னடானா அன்னைக்கு பேசினக்கு அப்புறம் ஒரு கால் கூட பண்ணி நான் எப்படி இருக்கேன் என்னன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கடுப்பா உட்காந்துட்டு இருக்க. போனும் வருது, எடுத்து பேசினா எப்படி இருக்க அப்படின்னு சவுண்ட் போன்ல இருந்து வரல, டோர் கிட்ட இருந்து வருது. ஏன்னா டின் போன் பண்ணது மட்டும் இல்லாம நேரா பார்க்கவே வந்திருக்கான். கூடவே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் அவ கையில கால நிறைய காயத்தை இருக்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எங்கன்னு எடுத்துட்டு வந்து போட்டு விடும் போது தான் தெரியுது இது எல்லாம் அவளே அங்கங்க இடிச்சுக்கிட்டு ஆன காயம்னு சொல்லி. இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருப்பியா, உனக்கு பர்சனல் ரேடார் இருக்கணும் போலயே, நீ எங்கேயாவது எரிக்க போகும்போது பீப்னு சவுண்ட் பண்ணி உன்னை ரிமைண்ட் பண்ணும் போல, நான் வேணா அப்படி பண்ணட்டுமான்னு கேட்க, அப்ப நீ எப்பவுமே என் கூட இருக்கணுமே, நீ ஃப்ரீயா இருந்தா தாராளமா அதை பண்ணலாம் அப்படின்னு அவளும் சொல்லிட. நான் ஃப்ரீ தான், உனக்கு ஓகேனா சொல்லு, ஒரு மாசத்துக்கு நானே உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் வெயிட் பண்றான் பதிலுக்காக. இவங்கிட்ட ஓகேன்னு பதில் சொல்றதுக்கு பதிலா இங்க நேரா அவளோட டிரைவருக்கு கால் பண்ணி ஒரு மாசம் நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு இன்டைரக்டா ஒரு மாசம் நீ தான் என்ன வந்து பிக் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வீட்ல இந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னல, ஆனா என்னால வாங்கிக்கலாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே நான் மட்டும் பண்ணு, உன்னை நீயே ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டாம்னு சொல்ல, இந்த வீட்டை நான் வாங்க போறது இல்ல, ஆனா உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நீங்க உழைச்சு சம்பாதிங்க, எங்கிட்டே நீங்க 3 பேர் வேலைக்கு வந்துருங்க, உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும்னு சொல்ல, ஓமுக்கு இதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க 2 பேருக்கு ஷாக்க பாருங்க. சொன்னது மட்டும் இல்லாம கையோட அவங்க 3 பேரையும் ஆபீஸ்க்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்கேதான் பிங்கும் இருக்கா இல்லையா, என்ன நடக்குதுன்னு புரியாம உட்காந்துருக்க. அவங்க 2 பேரும் என்னமோ ஓவரா எங்கனால வெளியில எல்லாம் வேலை செய்ய முடியாது, ஸ்கின் கேன்சர் வந்துடும் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தலைவலியே வந்து அங்கிருந்து எழுந்திருச்சு போயிடா. ஹீரோயின் தான் ஒரு இன்ஹேலர் கொடுத்து இதை ஸ்மெல் பண்ணி பாரு, தலைவலி எல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாத ஹீரோ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதே கையோட கண்ணுல வச்சுட அவருக்கு அழுகையா வருது. ஹீரோயின் அதை தொடச்சு விட்டுட்டே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றியே, நீ பண்ண மாட்டேன்னு நினைச்சேன்னு கேட்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது ரூடா இருக்கணுங்கிற மாதிரி நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு ஆசை தான், ஒரு விதத்துல என்னையும் எங்க அப்பாவும் மாதிரி, சில டைம் அவர் எனக்கு பிடிக்காது, அது மட்டும் இல்லாம அவர் இல்லாம என்னால இருக்கவும் முடியாதுன்னு பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிறத தூரத்துல இருந்து 2 வேலைக்காரவங்க பார்த்து என்னடா அது ரூட் தப்பா போகுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா
இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாது இல்லையா. அன்னைக்கு நைட்டு டென்னு ரொம்ப சந்தோஷமா இங்குக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இவன் யாருக்கு மெசேஜ் பண்றான்னு தெரியாம ஒளிஞ்சு நின்று ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இங்க பிக் பண்றதுக்கு இன்னைக்கு அவன் போல, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ வெளியில போறதுனால நானே போய்க்குவேன் அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணிட்டா விழுந்திருக்கும் போது பீப் பீப்னு அவகிட்ட இருந்து ஒரு ஆடியோ மெசேஜ். கரெக்டா அவ இடிச்சிருப்பா. நேர்ல இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றியே அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா அது கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும். அரை மணி நேரமா அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா யாருன்னு தான் தெரியலையேன்னு அவங்க பேசிட்டு இருக்கா. இப்படியே இந்த எபிசோடும் முடியுது. பாய்.